இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூருக்கு வேலை தேடி போக போகிற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வந்து அங்கே ஏற்கனவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கப்பூருக்கு நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலே இந்த RMI அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து அடிக்கடி வந்து கேட்டிருப்பீங்க. RMI வந்து எடுத்துட்டீங்களா, RMI வந்து அட்டாச் பண்ணிட்டீங்களா, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ RMI அப்படின்னா என்ன, இது வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படும், எப்படி அப்ளை பண்ணுறது, இது எதுக்காக கேட்குறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன தகவலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ RMI அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வந்து செக் பண்றதுக்காக, வெரிஃபை பண்றதுக்காக தான் இந்த RMI சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. அதாவது நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து ஃபேக் பண்ணுவாங்க, எஜுகேஷன் வந்து ஃபேக் பண்ணுவாங்க. சோ இதை வந்து தடுக்கிற விதமா வந்து பாத்தீங்கன்னா இந்த RMI வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க. இது மூலமா வந்து எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வந்து வெரிஃபை பண்ணிக்குவாங்க. சரி, ஓகே, இது வந்து சிங்கப்பூர் செல்லக்கூடிய நபர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும், இ பாஸ் இருக்கு, எஸ் பாஸ் இருக்கு, ஒர்க் பெர்மிட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இதுல வந்து போவாங்க. சோ இது வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த RMI வந்து பாத்தீங்கன்னா வந்து இபில போறவங்க, அதாவது இ பாஸ்ல போறவங்களுக்கு மட்டும்தான் வந்து நமக்கு வந்து கட்டாயமா தேவைப்படும். நீங்க வந்து RMI வந்து எடுத்தே ஆகணும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்ல எஸ் பாஸுக்குமே வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. எஸ் பாஸுக்கு எடுக்கிறதும் எடுக்காததும் உங்க விருப்பம் தான், கட்டாயம் கிடையாது. இந்த RMI வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களாவே ஓனாவும் பண்ணிக்கலாம், இல்ல வந்து நீங்க வந்து கன்சல்டன்ட் மூலமாவும் நீங்க வந்து பண்ணிக்க முடியும். சோ நம்மளா எப்படி ஓனா பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்க கூகுள் போய் RMI டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்டா வரது MOM வெரிஃபிகேஷன் வரும். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போயிட்டீங்க அப்படின்னா சோ பார்க்கிறதுக்கு அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும். சோ அது நீங்க அதை கிளிக் பண்ணி உள்ள போன பிறகு MOM வெரிஃபிகேஷன் அப்படி சொல்லி ஒரு tab இருக்கும். சோ நீங்க அதுல லேர்ன் மோர் அப்படி சொல்லி உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் பாப்பீங்க. அதுல வந்து I wish to verify my own qualification அப்படின்னு சொல்லி இருக்கும். ப்ரொசீடர்ஸ் இண்டிவிஜுவல் சொல்லி நீங்க கொடுத்துறணும். சோ இந்த ஒரு பேஜ்ல வந்து என்னென்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்கும், இது எவ்வளவு நாள்ல உங்களுக்கு கிடைக்கும், எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி வந்து போட்டுருப்பாங்க. இதுல வந்து ஜஸ்ட் நீங்க வந்து கெட் ஸ்டார்ட் கொடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ கெட் ஸ்டார்ட் கொடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு tab வந்து ஓபன் ஆகும். இதுல ஸ்டார்ட் யுவர் வெரிஃபிகேஷன்ல வந்து எஜுகேஷன் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டெப்பே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல வந்து பேமெண்ட் வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி வந்து மாறுது. சோ கான்ஸ்டன்டா சொல்ல முடியாது. நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் வந்து காமிக்கும். ஜஸ்ட் ஜெனரல் டீடைல்ஸோட உங்களுக்கு வந்து நீங்க பேமெண்ட் முடிச்ச பிறகு ஸ்டெப் 3 வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அது மட்டும் இல்லாம உங்களுடைய காலேஜ் இன்ஸ்டிடியூஷனோட நேம் வந்து கேட்பாங்க. சோ இது கூடவே வந்து டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், சோ உங்களுடைய பாஸ்போர்ட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய சிக்னேச்சர் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்க வந்து போடணும். சோ உங்க டீடைல்ஸ் பேமெண்ட்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 15 பிசினஸ் டேஸ்க்குள்ள ஆவரேஜா எடுத்துக்கிறோம். சோ இதுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுக்கான அந்த RMI ரிப்போர்ட் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இமெயிலே வந்து கிடைச்சிடும். சோ இதுக்கப்புறமா நீங்க இ பாஸ்ல போக விரும்புறவங்க இந்த இதை வந்து கண்டிப்பா வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.